ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் 29/4/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகளை செய்து பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பு. பொதுவாக நாம் அன்றாடம் இந்த இல்லற வாழ்விலே இருக்கின்றவர்கள் அவர்கள் தர்ம சிந்தனைகள் அந்த தம்பதிகளுக்கு வர வேண்டுமாம். தர்மம் செய்ய வேண்டும். தம்பதிகளாக இருக்கின்றவர்கள் தர்ம சிந்தனையோடு கூடியவர்களாக இருக்கிற பொழுது அது ஒரு சிறந்த பண்பையும் நல்ல பயனையும் தரக்கூடியது. இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக முதலாவது குறளிலேயே சொன்னார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின், அறம் என்பது தர்மம். இந்த அன்பு நிறைந்தவர்களாக அறம் செய்கின்றவர்களாக இந்த தம்பதிகள் வாழுகின்ற பொழுது இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார். நல்ல பண்பையும் நல்ல பயனையும் தரக்கூடியது. இந்த அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகள் மீது அன்பு காட்ட வேண்டும். பெற்றோர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். தெய்வத்தின் மீது அன்பு காட்ட வேண்டும். இயலாதவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். அறம் செய்ய வேண்டும். தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவையும் சொன்னாள். அறம் செய்ய விரும்பு, தர்மம் செய் என்று கட்டளை போடவில்லை. அந்த தர்மத்தை செய்வதற்கு விருப்பமுடையவனாக நீ இருந்தாலே அது ஒரு பெரிய தர்மமாகிறதாம். என்றால் உன்னுடைய எண்ணம் நல்லதாக இருந்தால், என்னுடைய எண்ணம் நல்லதாக இருக்கின்ற பொழுது செய்வது நல்லதாக அமையும், நடப்பது நல்லதாக அமையக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் சொன்னான். தமிழ் மூதாட்டியோ அறம் செய்ய விரும்பு, அழகாக சொன்னாள். தர்மம் செய்வதற்கு நீ விருப்பமுடையவனாக இருந்தாலே அது இறைவனுடைய அருளினாலே அந்த காரியங்களெல்லாம் நிறைவேறி நீ சிறந்த தர்மவானாக வாழ்வதற்கு உன்னுடைய எண்ணமே உனக்கு நல்லவற்றை எல்லாம் செய்யும். எனவே இந்த அறம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவோ சம்பாதிக்கின்றோம், அதிலே ஒரு பகுதியை அன்றாடம் எவ்வளவோ செலவு செய்கிறோம். தேவையோடும் செலவு செய்கிறோம், தேவையில்லாமலும் செலவு செய்வோம். அதிலே ஒரு சிறிய ஒரு தொகையை ஒரு ஆலய திருப்பணிக்கு அல்லது ஒரு வசதி குறைந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு அல்லது ஒரு உணவுக்கு வழி இல்லாத
வசதியற்றவர்களுக்கு ஒரு உணவை கொடுப்போம், ஏதோ ஒரு தர்மத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவையெல்லாம் நமக்கு சிறப்பையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்து இறையருளையும் பூர்ணமாத்திருக்கின்ற வகையிலே இந்த அறம் செய்ய விரும்பு என்று இந்த ஔவை சொன்னதை நாம் சிந்தனையில் கொண்டு என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.